பாரடைஸ் நம்ம நானி அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாகவே இருந்தாலும் ஒரு பேன் இண்டியன் திரைப்படமாக தான் இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. நம்ம டேரக்டர் சுகுமார் அவருடைய ஸ்டோரி, அவருடைய அசிஸ்டன்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாப்புல. ஸோ படம் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா கிளிம்ஸ் வில் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம நானி அவருடைய லுக்கே இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நானி காம்போவும் அனிருத் காம்போவும் ஒன்றா வந்த எல்லா படமும் இது வரைக்கும் ஹிட்டு. ஜெஸியாக இருக்கட்டும், கேங் லீடராக இருக்கட்டும், எல்லாமே 2 படம் ஹிட்டு. அதை தொடர்ந்து இந்த பாரடைஸ் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறப்போகுது. ஆனால் படம் மட்டும் சொன்ன டேட்டில் வரப்போகிறதுல தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரும். ஆனால் அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, ரூமராக தான் இருக்கு. இப்போ இந்த பாரடைஸ் படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாரிகாமா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய முதல் பாடல் கூடி சீக்கிரம் வரப்போதாமா, கம்மிங் ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இந்த படத்துடைய முதல் பாடல் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கிளிம்ஸ்லேயே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஒரு வாட்டி கேட்கும் போது ஒரு பயங்கரமான கூஸ்பமாக இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுலேயும் குறிப்பாக நம்ம நானியோடைய இன்ட்ரோ பாடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு சாங்கில் கிட்டத்தட்ட ஒரு 600 டான்ஸரை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்களாமா. கண்டிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த சாங் வெளிவரப்போகிற டேட்டை அவங்க அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு கம்மிங் சூன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.